உலக அரசியலில் கடந்த சில மணி நேரங்கள மிக முக்கியமான, அதே சமயம் எல்லாரையும் அதிர வைக்கிற மாதிரியான பல திருப்பங்கள் நடந்து இருக்கு. அமெரிக்காவோட பிரசிடண்டா இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நல்லரவு நேரத்துல திடீரென வெள்ளை மாளிகையோட பால்கனியில வந்து நின்று ஒரு முக்கியமான உரையை ஆற்றி இருக்கார். அமெரிக்காவோட பங்கு சந்தையில் பயங்கரமா சரிவை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற இதே நேரத்துல ஈரானோட நடந்துகிட்டு இருக்கிற போர் ரொம்ப சீக்கிரமா முடிவுக்கு வரப்போகுதுன்னு ஈரான் பேச்சுவார்த்தைக்காண்டி அமெரிக்காட்ட கெஞ்சி கொண்டு இருக்கிறதாகவும் ட்ரம்ப் அவர்கள் சொல்லி இருக்கார். ஆனா ட்ரம்ப் அவர்கள் சொல்றது ஒன்றா இருக்கு, நடக்கிற உண்மைகள் வேறு ஒன்றா இருக்கு. ஏனென்றா மறுபுறம் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரா இருக்கிற ராக்சி அவர்கள் விடுத்திருக்கிற எச்சரிக்கை அமெரிக்காவையே அப்படியே உலுக்கி இருக்கு. அமெரிக்காவோட பெருமைக்குரிய F-35 போர் விமானங்களை தங்களோட, அதாவது ஈரானோட படைகள் சொட்டு உயர்த்திட்டதா ஈரான் தரப்புல இருந்து இப்போ ஒபிசியலா அறிவிச்சிருக்காங்க. இது வெறும் வார்த்தை போரா மட்டும் இருக்க போதா, அல்லது உலகத்தினுடைய பொருளாதாரத்தை முடக்குவதற்காண்டி மறுபடியும் போர ஆரம்பிக்க போதா? இதை பற்றி தான் இந்த வீடியோவை நாங்க தெளிவாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நாம ஈரான் தரப்பை கொஞ்சம் டீடைலா பார்ப்போம். ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரா இருக்கிற அராக்சி அவர்கள் வெளியிட்ட செய்தி சாதாரணமான ஒரு செய்தி இல்ல. பல மாதங்களா எங்க மீது தொடுக்கப்பட்ட போர்ல பில்லியன் கணக்கான டாலர் மதிப்பிலான டஜன் கணக்கான அமெரிக்க விமானங்களை எங்களோட ஆயுத படைகள் அழிச்சிருக்கு. இத அமெரிக்காவோட நாடாளுமன்றமே ஒத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அராக்சி அவர்கள் சொல்லியிருக்கார். இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்றா, F-35 போர் விமானம் தான் உலகத்துல ரொம்ப அட்வான்ஸான ரேடார்ல கூட சிக்காத ஸ்டெல் போர் விமானம்னு அமெரிக்க தரப்புல இருந்து பெருமையா சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். F-35 ரக விமானத்தை முதல்ல சுட்டு வீழ்த்திய ராணுவம் எங்களோடதான் அப்படின்னு ஈரான் தரப்புல இருந்து உரிமை கோரிக்கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த கட்ட போர்ல அமெரிக்காவுக்கு பல அதிர்ச்சிகள் காத்திருக்கு. இது உலகளாவிய ரீதியில ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்கும் அமெரிக்காவுக்கு பேரழிவுக்கும் வழிவகுக்கும் அப்படின்னு ஈரான் தரப்புல இருந்து எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அமெரிக்காவோட வான்வழி ஆதிக்கத்துக்கே இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். ஈரான் வச்சிருக்கிற ஏவுகணைகளும் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் அவ்வளவு சக்தி வாய்ந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இப்ப உலக நாடுகள் மத்தியில இது எழுப்பி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடு, மிகப்பெரிய ஒரு ராணுவத்தை வைத்திருக்கின்ற, அட்வான்ஸான ஆயுதங்களை வைத்திருக்கின்ற ஒரு நாட்டுக்கு ஈரான் இப்படி பதிலடியை கொடுத்திருப்பது, அதாவது அட்வான்ஸான ஆயுதத்தையே போட்டு தள்ளி இருப்பது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பேக்ஃபயரா மாறி இருக்கு என்பதுதான் உண்மை. சரி, இந்த மோதல்களுக்கு நடுவுல அமெரிக்காவும் ஈரானும் சும்மா இருக்கிறாங்களா என்று கேட்டா இல்ல. இரண்டு பேருக்கும் இடையில ரகசிய பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா உலக புகழ்பெற்ற தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தரப்புல இருந்து, பத்திரிகை தரப்புல இருந்து வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி இந்த பேச்சுவார்த்தைகள் இப்போதைக்கு முற்றிலும் முடங்கி போயிருக்கு. இரண்டு நாடுகளுமே தங்களோட பிடிவாதத்தில இருந்து இறங்கி வர மாட்டோம்னு ஒத்த காலில் நிற்கிறார்கள். அமெரிக்காவோட முக்கியமான கோரிக்கை என்னன்னா, ஈரான் தங்களோட அணுசக்தி திட்டத்தை முற்றிலும் நிறுத்தணும், இல்லனா முடக்கணும் அப்படிங்கறதான். ஆனா ஈரான் இதற்கு மசிகிறதா இல்ல. அவங்க, அதாவது ஈரான் அமெரிக்காவுக்கு 3 முக்கியமான நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்கள். முதலாவது, ஈரான் மீதான அனைத்து பொருளாதார தடைகளையும் அமெரிக்கா நீக்கணும். இரண்டாவது, போர் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்தணும். மூணாவது, உலகத்திலே ரொம்ப முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதையா இருக்கின்ற ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில ஈரானுக்கு முழு அதிகாரமும் இருக்கு, பங்கும் இருக்கு என்பதை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளணும். இப்ப இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி முழுமையா ஈரானோட கட்டுப்பாட்டுக்கு இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். உலகத்துல நடக்கின்ற கச்சா எண்ணெய் போக்குவரத்துல 20% மேல இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் நீரிணை வழியா தான் நடக்குது. இந்த இடத்தை ஈரான் தங்களோட கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கிறதால ட்ரம்பர்கள் நினைக்கிறது போல ஈரானை அவ்வளவு லேசில பணிய வைக்க முடியாது என்பதுதான் சர்வதேச அரசியல் வல்லுநர்களோட கருத்தாகவும் இருக்கு. போர் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் அமெரிக்காக்குள்ளேயே ஒரு புதிய உள்நாட்டு அரசியல் புயலானது கிளம்பி இருக்கு. அதுதான் இப்ப அங்க இருக்கிற காட் டாபிக்கும் கூட. அப்படி என்ன அரசியல் புயலான்னு பார்த்தா, இதற்கு பெயரை நாங்கள் DOJ பண்டை வைக்கலாம், அதாவது நீதித்துறை நிதி. அமெரிக்க துணை பிரசிடண்டா இருக்கிற JD Vance அவர்கள் நடத்தின செய்தியாளர் சந்திப்பில் ஒரு அதிரடியான திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். அது என்னன்னா, ஜனவரி 6 கேபிட்டல் கலவரத்தில் ஈடுபட்டு முந்தைய ஜோ பைடன் அரசாங்கத்தால தவறா நடத்தப்பட்டதா அல்லது ரொம்ப கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுற போராட்டக்காரர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக ட்ரம்பினுடைய அரசாங்கம் $1.8 பில்லியன் நிதியை ஒதுக்கி இருக்கு. இந்த அறிவிப்பை
ஜேடி வான்ஸ் அவர்கள் கொடுத்திருக்கார். இந்த அறிவிப்பு அமெரிக்க ஊடகங்கள் மத்தியில் பயங்கரமான கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. CNN செய்தி தொடர்பாளராக இருக்கிற கெய்டன் கேலின்ஸ் அவர்கள் ஜேடி வான்ஸை பார்த்து ரொம்ப நேரடியான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ஜனவரி 6 கலவரத்தின் போது போலீசாரை தாக்கி அவங்களோட உயிருக்கே ஆபத்து விளைவிச்சவங்களுக்கு இந்த மக்களினுடைய வரிப்பணமானது இழப்பீடா போதா, அதை உங்களால இல்லையான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கார். இதுக்கு ஜேடி வான்ஸ் அவர்கள் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? ஜேடி வான்ஸ் அவர்களால் இதனை திட்டவட்டமா மறுக்க முடியல. மாறாக நாங்க எல்லா வழக்கையும் ஒட்டுமொத்தமா பார்க்க மாட்டோம், ஒவ்வொரு கேஸையும் தனித்தனியா ஆராய்ஞ்சுதான் முடிவு செய்வோம் அப்படின்னு மலுப்பலான ஒரு பதிலை சொல்லியிருக்கார். போலீசாரை தாக்கியவங்களுக்கே அரசாங்கம் பணம் கொடுக்க போகுது என்பதுதான் இப்ப அமெரிக்காவில் பெரிய ஒரு விவாதமா போய்கிட்டு இருக்கு. இங்கதான் சாதாரண அமெரிக்க மக்களோட நியாயமான கேள்வியானது எழும்புது. அமெரிக்காவில் இப்ப பணவீக்கம் காரணமா மல்லிகை பொருட்கள், பெட்ரோல், டீசல் விலை எல்லாமே விண்ணை தொடுற அளவுக்கு ஏறி போயிருக்கு. அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறதுக்கே மக்கள் ரொம்ப திண்டாடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கலவரம் செஞ்சவங்களுக்கு 1.8 பில்லியன் டாலர்களை வரி வழங்குறது எந்த வகையில நியாயம்? இந்த செய்தியாளர்களோட இந்த கேள்விக்கு ஜேடி வான்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களால் ஒரே நேரத்தில் 2 காரியங்களையும் செய்ய முடியும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடும் கொடுப்போம், அதே நேரத்தில் ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கின்ற வரி குறைப்பு திட்டங்கள் மூலமா மக்களோட பொருளாதாரத்தை உயர்த்துவோம் அப்படின்னு சமாளிச்சு இருக்கார். ஆனா இதே பிரஸ் மீட்ல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பத்தின இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவலும் வெளியாகி இருக்கு. இந்த வருஷத்தோட முதல் காலாண்டுல மட்டுமே ட்ரம்ப் தரப்புல இருந்து 3800 பங்கு வர்த்தகங்கள், அதாவது ஸ்டாக் ரேட்டை செஞ்சிருக்காங்க. இதனை கணக்கு பார்த்தா சராசரியா 9 நிமிடங்களுக்கு ஒரு தரம் பங்குகளை வாங்கியோ அல்லது விற்றோ இருக்கிறார்கள் ட்ரம்பினுடைய தரப்பினர். நாட்டினுடைய அதிபராக இருந்துகிட்டு, அதாவது அமெரிக்காவோட பிரசிடண்டா இருந்துகிட்டு அரசாங்கத்தோட ரகசிய தகவல்களை பயன்படுத்தி இந்த வர்த்தகத்தை ட்ரம்புகள் செஞ்சாரா என்ற கேள்விகளும் வான்ஸ் அவர்களை நோக்கி கேட்கப்பட்டிருக்கு. இதற்கு வான்ஸ் அவர்கள் மறுப்பை தெரிவிச்சிருக்கார். பட் மக்கள் மத்தியில் இந்த கேள்வி இப்ப ஸ்ட்ராங்கா வெளிப்பெற ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்ல முடியும். ஜேடி வான்ஸ் அவர்கள் இந்த கேள்வி எப்படி மனுப்பி இருக்காருண்டா, ட்ரம்ப் அவர்கள் நேரடியாக ஆன்லைன்ல உட்காந்து ரேடிங் செய்யல, அவரோட நிதி ஆலோசகர்கள் தான் அதை பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பேச்சை முடிச்சிருக்கார். சரி, இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கோம். ஜேடி வான்ஸ் அவர்கள் இந்த சந்திப்பில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னார். ஈரானுடனான இந்த மோதல் தொடங்கி இப்போதைக்கு 11 வாரங்கள் ஆகுது. ஆனால் இதில் பெரும்பகுதி நாட்கள் போர் நிறுத்தத்தின் கீழ் தான் போயிருக்கு. அதனால இது ஆப்கானிஸ்தான் மாதிரியோ அல்லது ஈராக் மாதிரியோ ஒரு முறிவற்ற போர் கிடையாதுன்னு அமெரிக்க அரசு சொல்கிறார். அமெரிக்க பேச்சுவார்த்தை மூலமா எப்படியாவது இந்த பிரச்சனை முடிச்சு இந்த இடத்தை விட்டு தப்பி ஓடலாம் என்று விரும்பினாலும் ஈரான் தங்களோட நிபந்தனைகளை ரொம்ப உறுதியா இருக்காங்க. ஒருவேளை பேச்சுவார்த்தை தோத்து போனா மறுபடியும் நேரடி ராணுவ நடவடிக்கையில் இறங்கவும் ட்ரம்பினுடைய நிர்வாகம் தயாராக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஈரானோட அணுசக்தி அச்சுறுத்தல், அமெரிக்காவோட F-35 போர் விமானத்தோட வீழ்ச்சி, மறுபக்கம் அமெரிக்காவுக்குள்ள வெடிச்சிருக்கிற பில்லியன் டாலர் நிதி சர்ச்சை மற்றும் பொருளாதார நெருக்கடி. இந்த இரண்டுக்கு நடுவில் ட்ரம்ப் அவர்கள் பிதுங்கி போய் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலை எப்படி கையாள போறார்? இது உலக அரசியலை எங்க கொண்டு போய் நிறுத்த போகுது? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். என்னமோட புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோட உங்களை நான் மீட் பண்றேன்.